கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். இந்த காலை வேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? சாமுவேலே சாமுவேலே. அவ்வளவுதான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேலே சாமுவேலே சாமுவேலே. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். இந்த 3 வசனத்துல இந்த 2ஆம் அதிகாரத்துக்கு 3ஆம் அதிகாரத்துக்கு ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு சின்ன பையனாக இருந்தான், சின்ன குழந்தையாக இருந்தான். ஆனால் 3ஆவது அதிகாரத்தில் பைபிளில் போட்டிருக்கு, சாமுவேல் என்னும் பிள்ளையானான். கொஞ்சம் வளர்ந்த பையன். அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. 3 காரியங்கள் அந்த 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்தையும் 3 காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கணும் என்று எழுதியிருக்கிறது. 1ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் படிங்க பார்க்கலாம். தேவனுடைய வசனம் எப்படி இருந்துச்சா? சதமா சொல்லுங்க பார்க்கலாம். அபூர்வமா இருந்தது. முதலாவது எழுதிக்கங்க, தேவனுடைய வசனம், the word of God. இரண்டாவது அதே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அடுத்தது எழுதி இருக்கிறது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இரண்டாவது தரிசனம், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தரிசனம். மூன்றாவது அதே 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய படிங்க பார்க்கலாம். 3ஆம் வசனம் தேவனுடைய பெட்டி. நான்காவது தேவனுடைய அதே வசனத்துல விளக்கு. இது 4 காரியமும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம். முதலாவது கர்த்தருடைய வசனம். ஒவ்வொரு நாளும் எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாதை நீங்கள் ஓடினாலும் சரி, தேவனுடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கர்த்தருடைய வசனம் உங்களோட இருக்கணும் தெரியுமா? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், என் வாயிலிருந்து, ஏசாயா 55:11, என் வாயிலிருந்து புறப்படும் வசனம். சொல்லுங்க பார்க்கலாம். என் வாயிலிருந்து புறப்படும் வசனம், அது முதலாவது வெறுமையாய் திரும்பாது. சொல்லுங்க பார்க்கலாம். வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல். கர்த்தருடைய வசனம் வாழ்க்கையில் அது வெறுமையாய் போகாது. இரண்டாவது சொல்லுகிறது, நான் வெறுமையாய் திரும்பாது, நான் விரும்பினதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும். உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்தை செய்யணும்னா உங்களுக்கு அந்த நாளுக்கு தேவையான என்ன உண்டு? வசனம் உண்டு. ஆகவே தான் 3ஆம் அதிகாரத்தில் முதல்ல வசனம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வசனம். இரண்டாவது அங்க எழுதி இருக்கிறது என்னதுன்னா கர்த்தருடைய தரிசனம். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தரிசனம். நீதிமொழிகள் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தில் போட்டு எழுதியிருக்கு, தரிசனம் இல்லாத இடங்களுக்கு ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தாய் தகப்பனார் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள், அதே போல ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, யாராக இருந்தாலும் சரி, ஒரு தரிசனத்தோடு நீங்கள் போகணும். ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறான், அவங்ககிட்ட கேட்குறேன் எங்கடா போகிறேன்னு கேட்குறான். எங்கே போகிறேனே தெரியல, நான் மாட்டு போயிட்டே இருக்கிறேன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? அவனை என்ன சொல்லுவோம்? சரியான தரிசனம் மிக முக்கியம். இந்த 4 காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் 4ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 4வது வசனம் 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார், அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று. சாமுவேலுக்கு
சத்தம் யார் சத்தம்னு தெரியல. எப்பவும் யார் நம்பிட்டு இருக்கிறான்? சத்தமா சொல்லுங்களேன். ஏலியை நம்பிட்டு இருக்கிறான். இதுவரைக்கும் அவன் கேட்ட சத்தம், அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தம் எந்த சத்தம்? ஏலியின் சத்தம். ஏலியின் சத்தம். திடீரென்று ஒரு சத்தம் வருகிறது, சாமுவேலே. அவன் என்ன நினைக்கிறான்? இந்த சத்தம் யாருது? சத்தமா சொல்லுங்க. முதல்ல சாமுவேல் தடுமாறுற காரியம் எதுல தெரியுமா? இது எந்த சத்தம் அவரால் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ஒவ்வொரு நாளும் காலையில் நான் சொல்லுகிறேன், அதிகாலையில் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கண்டுபிடிக்கலனா உங்கள் கண் இருளடையும், அந்த நாள் இருளடையும். வந்து நிற்கிறான் சாமுவேலே, கண்டுபிடிக்க முடியல. ஏன் முதல் முறை வந்தவன நேராக போய் நிற்கிறான் சாமுவேல் இடத்துல. ஐயா கூப்பிட்டீங்களா? இல்லப்பா, போப்பா. திரும்ப சத்தம் வருது, என்னது? சாமுவேலே. திரும்ப வந்து நிற்கிறான். ஐயா என்னை கூப்பிட்டீங்களான்னு. இல்லப்பா, நான் உன்னை கூப்பிடல, போப்பா. மூன்றாவது முறை திரும்ப சத்தம் வருது, என்னது? சாமுவேலே. அப்பதான் ஏலிக்கு தெரியுது, இவனோட யார் பேசுறா? நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. எத்தனை முறை நம்ம ஆண்டவர் சத்தத்தை உதாசீனப்படுத்தியிருக்கோம்ல. ஆனால் ஆண்டவர், படிக்கிறீங்களா? 7வது வசனத்தை படிக்கிறீங்களா? 7வது வசனத்தை எனக்கு பிடித்த இல்லை, மணிக்கும் 10வது வசனம் சேர்ந்து படிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் அது. பிடிச்ச 3வது 10வது சேர்ந்து படிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் வந்து என்னது? வந்து நின்று. திரும்ப என்னது? அடுத்த வார்த்தை முன் போல. நிறுத்துங்க. முன். நம்ம ஆண்டவர் எத்தனை முறை உதாசீனப்படுத்தினாலும் அவர் வெக்கப்படாம திரும்ப வந்து நிற்கிறாரு. வெக்கப்படாம வந்து, டேய் வாடா, வாமா. பிடித்த வார்த்தை தெரியுமா? முன் போல வந்து. முன்னாடி நான் எப்படி வந்தாரோ அதே போலதான். எது வரைக்கும் தெரியுமா? இது தேவ சத்தம்னு நம்ம அறிந்து கொள்ற வரைக்கும் கர்த்தர் மீண்டும் வந்து நம் மத்தியில் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நல்ல கையை தட்டலாமா? ஆண்டவருக்கு நல்ல கையை தட்டலாமா? நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நீங்க மறந்தாலும், நீங்க மறந்து போனாலும், நீங்க மறைச்சாலும் தன்னுடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது தேவனுடைய சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு மோசே இவனை பார்த்து, சாமுவேலை பார்த்து, சாமுவேலே. நான் கடைசியாக வர்றேன்னா, அது கடைசியாக வர்றேன். சாமுவேலேன்னு கூப்பிடுற நேரம் இது சொல்லும், அடியேன் கேட்கிறேன். படிக்கலாமா? அடுத்த வசனத்தை படிக்கலாம். 3 வசனத்தை படிக்கலாமா? அதே 3ஆம் அதிகாரம் தேவனுடைய பெட்டி பண்ணிக்கோ. அதே 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்த நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பெறுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தான். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்திற்கு செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியிலாவது காணிக்கையிலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்திற்கு குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். ஒரு சின்ன பையன்கிட்ட முதலாவது கர்த்தருடைய சத்தம், இரண்டாவது தேவனுடைய செய்தி. எழுதிங்க, தேவனுடைய செய்தி. என்னை நம்பி தேவன் தம் செய்தியை கொடுப்பாரா? உங்களை நம்பி ஆண்டவர் ஒரு கதை சொல்ல நினைக்கிறார், அது கொடுத்துருவாரா? ஒரு சின்ன பையனை நம்பி ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார்,
அதுவும் அந்த தரிசனம் வந்து ஆசீர்வாதமான தரிசனம் கிடையாது. அது என்ன தரிசனம் தெரியுமா? நியாய தீர்ப்பின் தரிசனம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நியாய தீர்ப்பின் தரிசனம். நியாய தீர்ப்பின் தரிசனம். ஒரு சின்ன பையன்கிட்ட கத்த சொல்லுகிறார், சாமுவேலே உன்னுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? நான் உனக்கு ஜனங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை நான் முதல்ல யாருக்கு வெளிப்படுத்துறேன்னா உனக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். எப்பவுமே ஆண்டு உங்களோட பேசும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை அமுக்கி குலுக்கி சரிதில் மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன். நீ போகிறதுக்கு முன்பதாகவே உனக்கு நான் வழி உண்டு பண்ணிடுவேன். நீ அப்படியே உட்காந்துட்டே இருப்ப, நான் அப்படியே வந்து வானம் திறக்கும், அப்படியே உனக்கு அப்படியே கீழே பொழியும். இப்படிலாம் ஆண்டவர் பேசுவார் மட்டும் நினச்சிடாதீங்க. இல்லை 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 இல்லை. ஆண்டவர் சாமுவேல் இடத்துல நடக்க போகிற சம்பவத்தை குறித்து சொல்றார். இப்போ சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த வாலிபரின் சாபம். படிக்கலாம் அந்த வசனத்தை. அந்த வசனத்தை படிக்க எல்லா தம்பிமார்கள் எல்லாரும் கேட்டுங்க. எல்லாரும் 13ஆம் வசனத்தை எழுது, உங்களுக்காக நான் படிக்கிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை இந்த காலை ஆராதனையில் சொல்லுகிறேன். யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சாபத்தை மாத்திரம் உங்க வாழ்க்கையில வர பண்ணிடாதீங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா? இது யார் திரும்ப கத்த சொல்றாரு? ஊழியக்காரனுக்கு சொல்றாரு. பலிபீடத்தில் நிற்கிற இடத்துல கத்த சொல்லுகிறார். வசனம் தெரிந்தவன் இடத்துல தான் கத்த சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? உனக்கு வசனம் தெரிந்திருக்கலாம், என் பலிபீடத்தில் வந்து நிற்கலாம், ஆனா சாபத்தை வரப்பண்ணுவதற்கு நீ அப்படிப்பட்ட ஆளா நீ இருக்கிற. சுபா ஆண்ட இயேசுவே ஆண்டவரே அப்படின்னு சொன்னா எல்லாம் போயிரு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க வாழ்க்கை மிக முக்கியமானது. அப்படியே பிடிச்சிட்டா ஆண்டவரே தோத்திர ஆண்டவரே அல்லேலூயா 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 2 ஊழியம் செஞ்சுட்டா உங்க சாபம்லாம் போயிரு நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க மேல ஒரு சாபம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க, ஆனால் என்னது, ஒரு சாபம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் கொஞ்சம் நேரமும் கொடுத்தாரு. இந்த சாபத்தை இதை மாத்துறதுக்கு கர்த்தர் நேரத்தையும் கொடுத்தாரு. ஆனால் எனக்கு ஒரு கொடூரமான காரியம் என்ன தெரியுமா? ஒரு வீட்டில் 2 பசங்க இருந்தாங்க, ஹாப்னி ஃபினஹாஸ். 2 பேருமே பாவம் செஞ்சிருக்காங்க. ஒரே மாதிரி பாவம் செஞ்சிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒருத்தவன் நல்லா இருந்தான், ஒருத்தவன் கெட்டானா இருந்தாலும் பரவாயில்ல. 2 பேருமே ஒரே மாதிரி. 2 பேருமே ஒரே மாதிரி. உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா அவனுடைய விளைவு என்ன தெரியுமா? அங்க எழுதியிருக்கு. படிக்கலாமா? அந்த இடத்துல எழுதியிருக்கு. முதலாவது அதே அந்த 14ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 14ஆவது வசனம். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையாலாவது நிவர்த்தி ஆவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன் என்றார் என்று சொன்னார். முதலாவது இந்த பாவம் வந்து யாரை தெரியுமா? முதல்ல ஒன்றுமில்லாம ஆக்கும். முதலாவது உங்களை ஒன்றுமில்லாம ஆக்கணும். அந்த வாலிபர் செய்த பாவம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வாலிபர் செய்த பாவம். முதலாவது உன்னை தனிப்பட்ட விதத்தில் பாவம் முதலாவது நம்ம ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து சாபத்தை வர பண்ணுகிறது. 2வது 12, 13, 14. 12, 13, 14 நான் உங்களுக்காக படிக்கட்டுமா? 12, 13, 14 பாருங்க. நான் படிங்க பார்க்கலாம். நான் ஏலியின் விரோதமா இருங்க ஒரே ஒரு நிமிஷம். நான் ஏலியின் குடும்பத்துக்கு 12ஆம் வசனத்துல இருக்கா? 13ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 13ஆம் வசனம் அதுல இருக்கு, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறது அவரை அறிந்திருந்தும் அவர்கள் அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு 14வது வசனம் அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார். அப்ப 2வது ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா அது அவனை மட்டும் பாதிக்காது. 2வது யாரை பாதிக்கும்? குடும்பத்தை பாதிக்கிறது. குடும்பத்தை பாதிக்கிறது. அது ஊழியம் செய்யறாங்க, குடும்பத்தை பாதிக்கிறது. 3வது இடத்துல பாதிக்கும், குடும்பத்தை மட்டும் பாதிக்கிறது இல்ல. 3வது 2ஆம் அதிகாரம் 36வது வசனம்.
2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்கிறார். 3வது என்ன தெரியுமா? உன் சந்ததிய அது தொடும். ஆண்டவர் இது 3ஐயும் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? ஒரு சின்ன பையன்கிட்ட சொல்றாரு, சாமுவேலே, அவனுங்க இந்த அவன் செஞ்ச பாவம் அவனை மாத்திரம் விடல, 2வது அவனுடைய குடும்பத்தையும் 3வது அவனுடைய சந்ததியும் 3ஐயும் அழிக்கிறது. 3ஐயும் அழிக்கிறது. 3ஐயும் அழிக்கிறது. 2வது தேவனுடைய செய்தி. என்ன செய்தி கர்த்தர் சொல்லுகிறார்? ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், சாமுவேலே சாமுவேலே சொல்லும்படி ஏன் கேட்கிறேன் ஆண்டவரே. சாமுவேலே சாமுவேலே, அந்த பசங்க செஞ்ச பாவத்தை நிமித்தம் அந்த பாவம் சாபமாய் மாறி அந்த சாபம் நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்து அந்த நியாயத்தீர்ப்பு மரணத்துக்கு போகிறது என்று ஒரு பிரத்யேகமான வார்த்தை கர்த்தர் யாருக்கு சொல்லுகிறார்? சாமுவேலுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லுகிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? தேவன் யார் மூலமா கர்த்தர் பேசுவார்? யார் மூலனாலும் கர்த்தர் பேசுவார். பைபிளில் போட்டிருக்கு, இந்த எச்சரிப்பு அவர்களுக்கு இது 3வது முறை வந்த எச்சரிப்பு. யாருக்கு? ஏலியின் குமாரருக்கு இது 3வது முறை வந்த எச்சரிப்பு. நீங்க 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், திடீரென்று ஒரு தேவ மனுஷன் வந்து நிற்பான்னு இருக்கும். 1வது எச்சரிப்பு யாருன்னே தெரியாத, பேரு அறியாத ஒரு தேவ மனுஷன் வந்து நிற்கிறார். உன் பசங்க பண்ணுறது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நியாய தீர்ப்பு தரப்போகிறார். அப்போ சொல்லும் பொழுது அவனுங்க அமைதியாயிட்டானுங்க. சொல்லும் பொழுது அந்த நேரம் அவங்க அதை பெருசாக என்ன பண்ணல, எடுத்துக்கல. 2வது அந்த தகப்பனாகிய ஏலியுமே சொல்றாரு, என் மகனே ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லும் பொழுது, 2வது முறை சொல்லும் பொழுது என்ன பண்ணல, கேட்கல. 3வது முறை ஆண்டவர் சொல்லுகிறார். பைபிளில் போட்டிருக்கு, ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் தேவன் தன் நியாய தீர்ப்பை அவர் விளங்க பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சில எச்சரிப்பின் சத்தங்களும் சில ஆசீர்வாதத்தின் சத்தங்களும் தேவன் யார் மூலம் கொடுக்கிறாருன்னே தெரியாது, கர்த்தர் கொடுப்பார். இந்த பசங்க ஏற்றுக்கவே இல்லை. பாவம், அடுத்தது சாபம், அடுத்தது நியாய தீர்ப்பு, 4வது வர வழியே இல்லை, மரணம் தான். 2வது தேவ செய்தி. சத்தமாக சொல்லுங்க பார்க்கணும், தேவ செய்தி. 3வது 3 வருஷத்தை கடைசியாக படிச்சிடலாமா? 2ஆம் அதிகாரம், அது 3ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம். கொடுத்துருங்க 3ஆம் அதிகாரம் படிக்கலாமா? சேர்ந்து படிக்கலாமா? 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21ஆம் வசனம். நல்ல சத்தத்தை உயர்த்தி நான் படிக்கலாமா? ரெடி? 1 2 3. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளின் நிமித்தம் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பேர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலர்களுக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தறினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை என்ன பண்ணாரா? தம்மை என்ன பண்ணாரு? உங்களுக்கு இன்னைக்கு காலையில எந்த பிரசங்கம் இன்னைக்கு பண்ண பிரசங்கம் ஒண்ணுமே புரியலனாலும் பரவாயில்ல, இந்த 3 வசனத்தை இப்ப மறந்துடாதீங்க. 1வது சொன்னேன் கர்த்தருடைய, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய. 2வது கர்த்தருடைய செய்தி. 3வது கர்த்தருடைய அங்கீகாரம். எழுதிங்க பார்க்கலாம், கர்த்தருடைய அங்கீகாரம். கர்த்தருடைய அங்கீகாரம். உங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ, இந்த 3 வசனத்தை நல்லா படிங்க. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி நியாய தீர்ப்பின் நேரத்தில்
சாபம் மற்ற ஜனங்கள் இடத்துல இருக்கிற நேரத்தில், கர்த்தருடைய கோபாக்கினை வரும் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் வேதம் சொல்லுகிறது 18-19 வசனத்தில் சாமுவேல் என்னது வளர்ந்தான். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்தான். அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, முதலாவது கர்த்தர் அவனோட கூட இருந்தார். முதலாவது கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, ஆண்டவர் நம்மோட எப்பவுமே இருக்கணும். என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் காலையில் இருப்பார், அப்புறம் மாலையில் அப்படியே போயிடுவார், மதியானம் அப்படி போயிடுவார், அப்புறம் சாயங்காலம் அவ்வளோதான் தூரமாக போயிடுவார். ராத்திரி ஆண்டவர் உங்களும் ஆண்டவர் யாருன்னு தெரியும். திரும்ப காலையில் ஒரு வேளை எந்திரிச்சு, ஆண்டவரே இன்னைக்கு காலையில் ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரன்னு சொன்னீங்கன்னா ஒரு வேளை ஆண்டவர் வருவார். இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. பைபிளில் போட்டிருக்கு, அத்தனை பேரும் கர்த்தரை விட்டு விலகி ஒன்று நேரத்தில், அத்தனை காரியமும் எல்லாமே எதிர்மறையாக இருந்த நேரத்தில், ஒரே ஒரு மனுஷன், சொல்லப்போனால் ஒரே ஒரு சின்ன பையன், பைபிளில் போட்டிருக்கு, அவனோட கர்த்தர் இருந்தார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னோட இருப்பீராக. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே நீர் என்னோட இருப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே நீர் என்னோட இருப்பீராக. இரண்டாவது எழுதி இருக்கிறது, கர்த்தர் அவனோட இருந்தார். அடுத்த வசனம் போட்டிருக்கு, அடுத்த வசனம், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான். இரண்டாவது கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான். அவன் நல்ல மனுஷன் சொல்லல, நல்ல மனுஷன் போடல. உங்களுக்கு தெரியுமா, சாமுவேல் கர்த்தருடைய, இந்த வார்த்தை ஏறக்குறைய 200 வருஷத்துக்கு பின்பதாக வந்த வசனம். இதுக்கு முன்னாடி கர்த்தர் ஜனங்க எல்லாருமே அறியத்தக்க ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் பேர் யார் தெரியுமா? மோசே. மோசே இருந்தார். ஆனால் மோசேக்கு அப்புறம் பிரபலமாய் எல்லாருக்கும் தெரிந்து, எல்லாருக்கும் புரிந்து, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கனெக்ட் பண்ணுகிற தக்க ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் யாரை உயர்த்தினார்? சத்தமா சொல்லுங்க, யாரை உயர்த்தினார்? அந்நாட்களிலே மற்ற தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, தெரியாம இருந்தாங்க, அறியாம இருந்தாங்க, தூரமா இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் இந்த தீர்க்கதரிசி யாரு? சாமுவேலை கர்த்தர் வைத்து தான் முதல் பெர்ஷபா வரை அத்தனை பேரும் அறியும்படியாகவும், அவன் வார்த்தை கீழே விடாதபடிக்கு கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிக்கத்தக்க ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவனை வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த நாட்கள்ல கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே நான் உமக்காக ஊழியம் செய்கிறவனா நான் இருக்க விரும்புகிறேன், ஊழியம் செய்கிறவனா இருக்க விரும்புகிறேன் சொல்லுங்க. தீர்க்கதரிசி எனக்கு இன்னமும் புரியல, எப்படி இவன் மட்டும் ஒரு தீர்க்கதரிசியாய் வந்தான்? இவனுக்கு முன்னாடி யார் இருந்தா? மோசேயை பார்த்தாப்லையா? அட்லீஸ்ட் எலிசாவாது யாரை பார்த்தாரு? யாரை பார்த்தாரு? எலியாவை பார்த்தாரு. ஐயா உமக்கு இருக்கிற வரம் எனக்கு எத்தனை தேவை? டபுள் டபுள், நாட் சிங்கிள். ஐ வாண்ட் ஹவ் many? டபுள். ஆனா சாமுவேல் எதையுமே பார்க்கல, எதையுமே கேட்கல. ஆனால் கர்த்தர் அவனை நம்பி ஒரு மிகப்பெரிய காரியத்தை கொடுத்து, மகனே இந்த காரியம் செய்யணும்னா உனக்கு தீர்க்கதரிசியா நீ மாறணும். நல்ல கையை உயர்த்தி வாங்க. ஆண்டவரே என்னை நீர் புடமிடுவீராக. ஆண்டவரே நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆண்டவரே, ஆனால் என்னை எடுத்து நீர் பயன்படுத்துங்க. கையை உயர்த்து கேளு, என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெர்ஷபா வரை அவன் சொன்ன வார்த்தை நிறைவேறத்தக்க ஒரு சின்ன பையன். அடுத்தது என்ன தெரியுமா எழுதியிருக்கு? கடைசி வசனம் சேர்ந்து படிக்கலாமா? கடைசி வசனம் சேர்ந்து படிக்கலாமா? ரெடி? 1 2 3 படிங்க பார்க்கலாம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே, மன்னிக்கும், கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தறினார். ஒரு முறை மட்டும் தரிசனத்தோட விட்டுறல ஆண்டவரே. மீண்டும் அவனுக்கு வராரு, திரும்பவும் அவனுக்கு சீலோவிலே என்ன பண்ணாரு? தரிசனம் தந்து, அடுத்தது கர்த்தர் சீலோவிலே தம்முடைய ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரன் இருந்தாலும் சரி, கர்த்தர் சத்தத்தை கேட்கிறது முக்கியம். அதை விட முக்கியமானது கர்த்தர் சித்தத்தை செய்யணும். மூன்றாவது கர்த்தருடைய அங்கீகாரம்.